இன்றைக்கி வந்து என்ன வீடியோ போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கின் கேரே பண்ணலை, நான் எப்படி வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் வச்சுருக்கேன், எனக்கு வந்து சீரம்ஸ் வந்து மல்டிபிள் சீரம்ஸ் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன்னா அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளென்சர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், இது 3 தான் இருக்கும். அதுக்கப்புறம் சீரம்ஸுன்றது நம்மளோட ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஸ்டெப்பையுமே வந்து அட் அ டைமில் நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் கிளென்சரும் மாய்ஸ்சரைசரும் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்கணும். மார்னிங் கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணணும், நைட் டைமில் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு 10 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து 11th டேலேருந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மார்னிங் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும், நைட்டு வந்துட்டு கிளென்சர் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நெக்ஸ்ட்டு 10 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணுறோம். இதுலேயும் வந்து எந்த விதமான ஸ்கின் ரியாக்ஷனும் வரல அப்படின்னா, ஸ்கின் ரியாக்ஷன்னா என்னென்னா ஆக்னி வருது, இல்லை ஏதாவது வந்து ரெட்னஸ் மாதிரி வருது, அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராடக்ட் வந்து ஸ்கின்னுக்கு செட் ஆகாமல் ஏதாவது அலர்ஜி மாதிரி வருது, இல்லை ஃபேஸ் வந்து டல்லாக கருப்பாக காட்டுது, இந்த மாதிரி எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை அப்படின்னா 21 டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்றமான சீரம்ஸை வந்து நம்மளோட ரொட்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வைட்டமின் சி வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மார்னிங் டைமில் யூஸ் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதனால் வைட்டமின் சி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மார்னிங் டைமில் ஆல்டர்னேட் டேஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 வீக் வந்து அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா, வைட்டமின் சி வந்து எப்படி செட் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுனா, ஆக்னி எதுவும் வரல, வேறு எந்த விதமான ரியாக்ஷன் எதுவும் வரல, உங்கள் ஸ்கின் வந்து கருப்பாக காட்டலை அப்படின்னா வைட்டமின் சி வந்து உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மற்ற சீரம்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நைட் டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் தான், ஒரு 1 வீக் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணலாம். அது செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 1 வீக் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெய்லியுமே நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் நயாசினமைட், ஆல்ஃபார்புட்டின், ட்ரெனக்ஸாமிக் ஆசிட் சீரம்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லி ட்வைஸே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஆல்டர்னேட் டேஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் நைட் டைமில், செகண்ட் வீக் வந்து டெய்லி யூஸ் பண்ணலாம் நைட் டைமில், தேர்ட் வீக்லேருந்து ட்வைஸ் அ டே வந்து யூஸ் பண்ணலாம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரமை வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது ஏன் அப்படின்னா அட் அ டைமில் நம்ம 4 ப்ராடக்ட்டுமே நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ப்ராடக்ட்னாலும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்றதையே கண்டுபிடிக்க முடியாது. இப்படி பிரித்து யூஸ் பண்ணும்போது கிளென்சர், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது எதனால ப்ராப்ளம்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி தான் சன்ஸ்க்ரீனும் சீரமும் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து செகண்ட் சீரம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டால், இப்போது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சீரம் வந்து நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10% கான்சன்ட்ரேஷனில் வந்து நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணுறீங்க, மார்னிங்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நைட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக சூட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, உங்களுக்கு ஆல்ஃபார்புட்டின் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இதை எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நயாசினமைட் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களோ சேம் தான் வந்து ஆல்ஃபார்புட்டினையும் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஆல்டர்னேட் டேஸு, செகண்ட் வீக் வந்து நைட் டைமில் டெய்லி, தேர்ட் வீக்லேருந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அண்ட் நைட் 2 டைமே வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி ரெண்டுத்தையும் வந்து எந்த ஆர்டரில் அப்படின்னா, கிளென்ஸ் பண்ணிவிட்டு நயாசினமைட் யூஸ் பண்ணிவிட்டு ஆல்ஃபார்புட்டின் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து போட்டுக்கலாம் நைட் டைமில். மார்னிங் டைமில் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு நயாசினமைட், ஆல்ஃபார்புட்டின் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். இப்படி தான் வந்து மல்டிபிள் சீரம்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 ஆக்டிவ்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது வரைக்கும் 3 ஆக்டிவ்ஸ் கூட வந்து ஒரே ஒரு ரொட்டீன்லேயே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒன்றா வந்து ஸ்லோவாக ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியாக செட் ஆயிரும். எல்லா சீரத்தையும் எல்லா ஆக்டிவ்ஸையும் அட் அ டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னால் டாலரேட் பண்ணவும் முடியாது. அது மாதிரி எந்த சீரத்தினால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஸ்கின் ரியாக்ஷன் வந்தாலும், இன்கேஸ் ஆக்னி வருது, இல்லை ரெட்னஸ் வருது, இல்லை ஏதாவது ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா
அது வந்து எந்த சீரத்தினால வருது அப்படின்றத வந்து நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நம்ம ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து ஒரு ஆக்டிவ்ஸ்க்கும் வந்து ஈஸியாக பழகி அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்து கொடுக்கும். இதுதான் இப்படி தான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஸ்லைடில் காட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ்ஸும் வந்து எவ்வளோ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி காட்டியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களோட சஜஷன்ஸ் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய்ஸ்சரைசர் நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி வந்து ஒரு ஷூட் ஆகிற மாய்ஸ்சரைசரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சீரம் அண்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எப்படி ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து நான் போடலான்னு இருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you so much for watching my video. Bye.